பிஞ்சு மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலில் உங்களோட கரண்ட் எனர்ஜி என்னவா இருக்குது, அதே மாதிரி உங்கள் நபர்களோட கரண்ட் எனர்ஜி என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, தெளிவாக பார்த்து ஓகே. ஸோ உங்களோட எனர்ஜி என்ன, அதே மாதிரி உங்கள் நபர்களோட கரண்ட் எனர்ஜி என்னவா இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் உடனே டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இப்போ வந்து கரண்ட்லி ஆஃபரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் நபர்களே இருக்கிறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னா கூட உடனே வாட்ஸ்அப் ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களோட மெத்தட்ஸ் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்க்கெலாம் போயிடலாம். ஓகே, ஸோ முதல்ல உங்களோட எனர்ஜி என்னவா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் நபர்களோட எனர்ஜி என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ காதலை பொறுத்து உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன? யூனிவர்ஸ் ப்ளீஸ். ஓகே, காதலை பொறுத்து உங்களோட கரண்ட் எனர்ஜி என்னவா இருக்குது அப்படின்னா, ஸோ உங்கள் மனசை பொறுத்து உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த காதலில் இந்த நபர்களை நம்பி நான் வந்து மோசம் போயிட்டேன், என்னை வந்து முதுகில் குத்துற மாதிரி நடந்துட்டாங்க, நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் இந்த இடத்துல இந்த நபர்கள் இதுக்கு ஸ்டெப் எடுக்காமல் இப்படி இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவங்க பண்ண விஷயத்தால் நான் நிறையவே காயப்பட்டுட்டேன். ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி இந்த இடத்துலேருந்து நான் கீழே தள்ளி விடப்பட்டிருக்கேன், அல்லது அந்த இடத்துலேருந்து துரத்தி விடப்பட்டிருக்கேன் இப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலரோட எனர்ஜி பார்க்க இங்கே நான் தப்பே பண்ண கிடையாது, இருந்தாலும் என்ன தான் எல்லாருமே குற்றம் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜியாக கூட இருக்கலாம். இல்லை நான் இதிலேருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை, இதுக்கு மேலே இந்த ப்ரெஷரை தாங்க முடியலை, நான் ஓடிடணும்னு நினைக்கிறேன், என்னை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி இந்த இடத்துல என் மேலே குற்றச்சாட்டு இது பண்ணுவோம், என்னால் முடியலை அப்படின்னு அந்த தள்ளி ஓடி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓடி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கரண்ட் ஃபீலிங்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு தீர்வு காண முடியலை, என் நபர்கிட்ட என்னால் ஈஸியாக போய் சேர முடியலை, இதுக்கு ஒரு தீர்வு காண முடியலை அப்படின்றதே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணியிருக்கு. இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, நீ இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ ஏன் அதை காது கொடுத்து கேட்குறல்ல, உனக்காக நான் இவ்வளோ ஆசை வச்சுருக்கேன்னு அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குதா அப்படின்ற எனர்ஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது மனசில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த சொல்லவும் முடியலை, அதே மாதிரி இந்த நபர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியலை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷராக இருக்கலாம் கரண்ட்லி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல நான் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கும். என்னதான் பிரச்சனையாக இருந்தாலுமே கூட ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஒட்டின்னு இருக்கதை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த நபரும் கூட பக்கத்துல எல்லாம் தூரத்தில் இருக்காங்க. ஓகே, இருந்தாலுமே இந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்களா இருக்கும், என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க, என்னை பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சில விஷயத்த நீங்கள் யோசித்து கற்பனை பண்ணிடுன்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா உங்களை பொறுத்து இந்த காதல் வந்து எவ்வளோ தான் காயம் கொடுத்தாலும் சரி, இந்த நபர்கள் தானே என்னோட துணை அப்படின்னு சொல்லி உங்கள் நபர்களுக்காக நீங்கள் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இந்த நபர்களுக்காக போகிறதுக்கு ரெடி. ஆனால் உங்களோட சுச்சுவேஷன்ஸோ என்னமோ உங்களை வந்து ஒரே இடத்துல நிற்க வச்சு ஓகே என்னால் இந்த இடத்துல எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல, அவங்க எடுத்தால் நான் இதுக்கான பதிலை கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு உங்களை காக்க வச்சிருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு. இல்லை அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு தைரியம் இருக்குது, ஒரு விடாமுயற்சி இருக்குது, ஏதோ ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா இந்த நபர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்றது சும்மா எடுத்துகிட்டு விடுற முடிவெல்லாம் கிடையாது, பெரிய பெரிய கனவுகள்லாம் இருந்திருக்கும். ஸோ அப்போது என்றைக்காவது இந்த கனவுகள் வந்து நனவாகும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் என்னமோ இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலுமே கூட இது ஈஸியாக விட்டுட்டு வெளியே வரக்கூடிய மாதிரி இல்லைங்க, அப்படி ஈஸியாலாம் என் நபரை விட்டுற முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த எனர்ஜிஸ் வந்து நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன். ஒரு சில மாதிரி தன்னம்பிக்கையும் இருக்குது, இந்த விஷயம்லாம் சரி வந்துடும், இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நான் என் நபர் கூட சேர்ந்துறேன் அல்லது என் நபரை நான் மீட் பண்ணுவேன் அப்படின்றதா கூட இருக்கலாம். ஓகே, இங்கே நிறைய கார்ட்ஸ் இருந்துட்டு நான் அதை எடுக்கலாம். திரும்ப எடுப்பேன். ஓகே, இது இந்த காதலில் ஒரு தெளிவில்லாமல் இந்த காதல் ஸ்டெக் ஆகி போன மாதிரி நீங்கள் உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
பிளான் பண்ணியிருக்காது. உங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் எதுவும் வந்திருக்காது. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் பிடிவாதமா இருந்திருப்பீங்க. இல்ல இந்த விஷயம் தான் வேணும், எனக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பா கூட இருந்திருக்கலாம். இல்ல ஒரு சில விஷயத்துல பிடிவாதமா கூட நின்றுருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுச்சுன்ட்டா, நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல இந்த காதல சட்டுன்னு ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்க நபர்களை பொறுத்து நீங்க தான் ஈகோ காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைய வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. இது அவ்வளோ பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி உங்கள கை காட்டுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அமைந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து இங்க சொல்றாங்க. ஏன்னா பாக்கைக்க நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ இருக்கும்போது உங்களுக்கு லைட்டா மனசுக்குள்ள ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் இப்படி பேசியிருக்க கூடாதோ, இல்ல நான் இப்படி பண்ணியிருக்க கூடாதோ, இப்படி பண்ணியிருக்காம இருந்துட்டா இந்த நபர் என் பக்கத்துல இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இருந்தாலுமே ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரியுது, இதுக்கு மேல என்னால விட்டு குடுத்துட்டு போ முடியாதே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஈகோவும் இருக்கு. அதே சமயம் 2 ஃபீலிங்ஸும் அப்படியே மாத்தி மாத்தி நான் வரத பார்க்குறேன். இந்த இடத்துல நான் பண்ணது தப்போ அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதே மாதிரி அ இல்ல அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அப்ப மனசுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குமெண்டா, என் நபர என்னட்டருந்து யாரோ வலுக்கட்டாயமா பிரிச்சுட்டாங்க. அல்லது ஏதாவது எந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஏன்னா நீங்க இங்க இருக்கும்போது நீங்க நெறைய டிப்ரஷன்ல இருக்கீங்க. நெறைய நெகட்டிவ் எனர்ஜி உணர்றீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என் நபர் வந்து வேற யார் மேலயும் அட்ராக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன இப்ப விட்டுட்டு போறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், என் ரிலேஷன்ஷிப்ல நான் பிளாக் மேஜிக் இருக்கிற மாதிரி உணர்றேன். இருக்குமோ? அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அதோட எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. மேபி இருக்குமோ? இல்ல இப்படியா இருக்கலாம், இல்ல இப்படியா இருக்கலாம். இந்த நபர் வந்து அவ்வளோ ஈஸியா போகக்கூடிய நபர் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். அப்ப மனசுக்குள்ள இந்த 2 விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண முடியாம நீங்க தள்ளாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு இப்ப அதிகபட்சமா எதிர்பார்க்கிறதே ஒரு தெளிவு. ஏன் போனாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் இவ்வளோ நேரம் வராம இருக்கிறாங்க அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படின்ற ஒரு எனர்ஜியா கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஓகே 3 ஆஃப் பென்டகல்ஸ். ஓகே. அது அது என்னன்னா உங்களுக்கு தெரியும். தேர்ட் பார்ட்டி இருக்காதுன்ட்டு தெரியும். மேபி இருக்குமோ அப்படின்ற டவுட்ஸும் இப்ப தான் ரீசன்ட்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஏன்னா, இப்போ உங்க நபர்கள் அமைதியா இருக்கும்போது மேபி இருக்குமோ? ஏன்னா உங்களுக்கு அவங்க முன்னுரிமை குடுக்குறதில்ல அப்படிங்கும்போது, அப்போ யாருக்கு இவங்க முன்னுரிமை தர்றாங்க? இந்த இடத்துல என்ன நிராகரிக்கிறாங்களா? இந்த இடத்துல என்ன புறக்கணிக்கிறாங்களே என் நபர். நான் எதுவுமே பண்ணல. இவ்வளோலாம் தள்ளி நிக்க மாட்டாங்க. திடீர்னு என் நபர் என்ன புறக்கணிக்கிறாங்கன்னா, அப்ப இன்னொரு தேர்ட் பார்ட்டி இருக்குமா? அப்படின்ற ஒரு எண்ணங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்போ உங்களோட சைட் பார்க்கைக்கு நான் வந்து என்ன நினைக்கிறேன்டா, நிறைய தடைகள நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, இது ஒரு தெளிவில்லாம இருக்கிறதுனாலோ என்னவோ மனசுக்குள்ளேயே நிறைய ஃபைட்டிங் எனர்ஜி, நிறைய தடைகள் அப்படின்ற மாதிரி எனர்ஜிஸ் தான் உங்களோட சைட்ல இருக்கு. மிகப்பெரிய குழப்பமே இதுதான். தேர்ட் பார்ட்டி இருக்குமோ? அல்லது இந்த பிரிவுல என் நபர்கள் கிட்ட யாராவது க்ளோஸ் ஆயிடுவாங்களோ? ஏன்னா ஆல்ரெடி உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்திருப்பாங்க. மேபி இருந்துட்டு இந்த நபர்கள் வேறு யாராவது காதலிச்சுட்டு உங்கள காதலிச்சிருக்கலாம். நீங்க செகண்ட் லவ்வா இருக்கலாம். அல்லது செகண்ட் பார்ட்னரா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அப்படின்றதுனாலோ என்னமோ, இப்போ வந்து ஒரு பயம் ஒண்ணு வந்து கிரியேட் ஆகியிருக்கு. இருக்குமோ மேபி அப்படின்னு. அப்போ மனசுக்குள்ள வந்து ஒரு தெளிவில்லாத மாதிரி இருக்கு. ஓகே. ஆனா, இந்த நபர் தான் வேணும். என்னோட வாழ்க்கைய பொறுத்து இந்த நபர் தான் எனக்கு பெர்ஃபெக்ட்டா, கரெக்ட்டா சூட் ஆகக்கூடிய நபர் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா, இந்த நபர தாண்டி எனக்கு இன்னொரு நபர் இனி வந்து நான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து லவ் பண்ற அளவுக்கு என்னோட மனசுல அவ்வளோ ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. எகெயின் இவங்களே வந்துட்டா நல்லாயிருக்கும். இவங்களோட எனர்ஜிய மாத்தி கொண்டு வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் கரண்ட்லி வந்து உங்களுக்கு போய் கொண்டிருக்கு. ஓகே. இன்னும் ஒரு கார்ட் எடுத்துருவோம். உங்களோட எனர்ஜி என்ன மாதிரி இருக்குன்னு. அதுதான். இந்த இடத்துல என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சரியா தூங்குறீங்களே இல்லன்னு நினைக்கிறேன். நான் அதிகமா யோசிக்கிறீங்க. உங்களோட எண்ணங்கள் வந்து ஒரு நிலையா இல்லாம நிறைய யோசிக்குது. மூளைக்குள்ள மூளை வச்சு யோசிக்குது அப்படின்ற மாதிரி உங்க எனர்ஜி வந்து நிறைய யோசிக்குது. யோசிச்சுட்டே போகுது. இதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆனா உங்களுக்கான வழிகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியல. இதுக்கான சொல்யூஷன் எப்படின்னும் தெரியல. ஓகே. நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல உங்க மனசு யார்கிட்ட போய் கதைச்சா ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்குதோ, அந்த நபர்கள்கிட்ட போயிட்டு நீங்க உங்கள ஓப்பனா கதைக்கிறது, உங்களோட பிரச்சனைய ஷேர் பண்ணி அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத நீங்க பெற்றுக்கொள்றது நல்லதா இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்க மனசுக்குள்ளேயே இந்த விஷயத்த வச்சுக்கொள்றீங்கல்ல, அது வந்து இன்னுமே ஒரு கஷ்டத்துக்குள்ள தான் தள்ளுது. ஒரு தெளிவில்லாம மீண்டும் மீண்டும் கஷ்டத்துக்கு தள்ளுது.
ஸோ, அதனால இந்த இடத்துல வந்து நீங்க உங்களோட மனசுக்குள்ள இருக்க விஷயத்த நீங்க ஷேர் பண்ணி கொண்டீங்க அப்படின்னா, ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே. ஏன்னா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, மேபி என் நபர் இன்னொருத்தர் நபரோட ஈர்ப்பாகிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதிகமா தெரியிற எனர்ஜியே இதுதான். மேபி இப்படி உங்க மனசுல இருக்கு அப்படின்னா, ஓமெண்ட் எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அது யார் யாருன்ட்டு நானும் தெரிஞ்சு கொள்றேன். ஏன்னா, அதிகமா இத தான் நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையோ, இல்ல அதுக்கான சொல்யூஷனும் நீங்க தேட கிடையாது. என் நபர்களுக்கு இன்னொரு நபர் மேல ஈர்ப்பாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு அக்கறை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். கமிட்டட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படியான எண்ணங்கள் இருக்குட்ட எனக்கு மறக்காம சொல்லிட்டு போங்க. 2 நானும் தெரிஞ்சு விடுறேன். ஓகே. ஸோ, இப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து இதுதான் இருக்கு. ஆக மொத்தத்தில எனக்கு தூக்கமில்ல, ஒரு தெளிவில்ல, எனக்கு முன்னோக்கி போகணும் அப்படின்னு ஆசை இருக்கு. பட் அதை எப்படி எடுத்து வைக்கிறதுன்ட்டு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு இருட்டுக்குள்ளே நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குது. ஏன்னா உங்களோட எனர்ஜி ஃபுல்லாவே நான் நெகட்டிவ் மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட எண்ணங்கள் தான் இன்னும் இன்னும் உங்கள யோசிக்க வச்சு ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே தள்ளி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ, இப்போ தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்க நபர்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். ஓகே. ஓகே. ஸோ, இந்த நபர்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு சில நபர்கள் ஒரு சில ஈகோல இருக்கலாம். ஆல்ரெடி இங்க தெளிவா ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். மேபி அப்படி சொன்ன பதில்கள் கூட உங்க இதயத்த கழிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா, அவங்க வந்து ஒரு சில தெளிவுகள்ல தான் இருக்காங்க. ஓகே. ஒரு சில விஷயத்த நீங்க மாத்திக்கொள்ளணும். இத நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இத நீங்க இப்படி எடுத்துக்கொண்டா தான், மாத்திக் கொண்டா தான், அல்லது இந்த நபர்களுக்கு அந்த விஷயத்துல ஒரு தெளிவு வந்தா தான் உங்கள நோக்கி நான் வருவேன் அப்படின்றதா கூட இருக்கலாம். ஏன்னா, ஆக மொத்தத்தில எனக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்றாங்க. உங்களோட இந்த காதல் பயணத்த தொடங்கணும், இந்த வாழ்க்கைய தொடங்கணும் அப்படின்னா, உங்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு தெளிவு வேணும். கிடைச்சால் தான் இது சாத்தியம். கிடைக்கலன்ட்டா நான் அத பத்தி யோசிக்க போறதே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. டைரக்ட்டா இருக்கு இவங்களோட பதில்கள். எந்த இடத்துலயும் ஸ்டக் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ஓப்பனாவே சொல்றாங்க. நான் இத தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. சும்மா வந்தானுக்கு போனானுக்கெல்லாம் சொல்ல கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஏன்னா, அவங்க அப்படியான ஒரு விஷயம் சொன்னதெல்லாம் உள்நோக்கம் ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே. தனிப்பட்ட ரீதியா பார்க்கும்போது, இவங்களோட எனர்ஜி இப்போ உங்கள சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆக்கிட்டு, இதுக்கு ஒரு பதில் சொல்லு, இல்ல பதில் குடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இதில தனிப்பட்ட ரீதியா எனக்கு பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி அது என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய எண்ணம்டா, அவங்க மனசுக்குள்ள இருக்க உள்நோக்கம் வந்து சரியாகணும். ஓகே. அப்படின்றதா மட்டும் தான் இருக்கு. பட் இங்க உள்நோக்கம் என்ன அப்படின்றத நான் கிளியர் படுத்தி பார்க்க வரல. பட் நம் மேலோட்டமா தான் பார்க்குறேன். எண்ணங்கள் என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரி. இங்க பார்க்கும்போது உள்நோக்கத்த வந்து ஆ என் உள்நோக்கம் வந்து நிறைவேறணும் அப்படின்றதா கூட இருக்கலாம். தனிப்பட்ட ரீதியா பார்க்கிக்க. ஓகே. ஸோ, ஒவ்வொரு கார்ட்ஸும் பார்க்கிக்க பார்ப்போம். என்னன்ட்டு சொல்ல வராங்கன்ட்டு. ஓகே. ஸோ, இந்த இடத்துல பார்க்கும்போது ஓகே. உள்நோக்கங்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க மேபி கேட்டிருக்கலாம். எனக்கான அதிகாரத்த குடு, எனக்கான பதில சொல்லு அப்படின்னு கூட நீங்க புஷ் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த சுத்தி நிற்கிற நபர்களால ஒரு சில கண்ட்ரோல்குள்ள இருக்கிற மாரி, அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு பொருளா கூட இருக்கலாம். ஒரு மனிதரா கூட இருக்கலாம். ஸோ, இந்த விஷயத்த விட்டுட்டு என்னாலலாம் எப்படி இதுக்கு முடிவெடுக்க முடியும்? அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள். என்னால முடியாது. இன்னொருத்தர காயப்படுத்திட்டு இதுக்கான ஒரு பதில் சொல்ல முடியாது. அப்போ உள்நோக்கம் வந்து என்னவா இருக்கு? அவங்களும் வேணும், நீங்களும் வேணும். அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா, ஒரு சில விஷயத்த நீங்க ஏத்துக்கொள்றதுக்கு மறுக்கிறீங்க. ஓகே. தனிப்பட்ட ரீதியா பார்க்கும்போது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இது எனக்கு அவசியம்" அப்படின்றாங்க. ஸோ, அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைய நான் சொல்றேன். இந்த இடத்துல நீ சப்போர்ட் பண்ணியிருக்கணும் எனக்கு. இந்த பிரச்சனைய காது குடுத்து கேட்டுருக்கணும். ஆனா, இந்த இடத்துல நீ என்ன விட்டுட்டு போனது தனிமையில. ஸோ, இதனாலயே எனக்கு பயங்கர கோவம் வருது அப்படின்றாங்க. ஸோ, அது மட்டும் இல்லாம அவங்களோட உணர்ச்சிகள வந்து நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்றதா கூட இருக்கலாம். ஸோ, அதனால கூட இந்த கோபம் வந்து இப்படி ஒரு பதில குடுத்துட்டு போயிருக்கலாம். "ஏன் நீ உன்னையா பத்தி நினைக்கிற? என்ன பத்தி நினைக்க மாட்டேன்ற? என்னோட சூழ்நிலைய பத்தி நினைக்க மாட்டேன்ற?" அப்படின்றதா கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. அப்போ இங்க தன்னை பத்தி நினைக்கிறாங்கல்ல, தன்னோட எண்ணங்கள் என்ன, தன்னோட தேவைகள் என்ன அப்படின்றத நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு மதிப்பு குடுக்குறாங்கல்ல. ஸோ, அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்றதா கூட இருக்கலாம். ஓகே. இதில எனக்கு தெரிஞ்சு 2 பேத்துக்குமே ஈகோ 2 பேத்துக்குமே இருக்கு.
ஒருத்தர் விட்டு குடுத்து ஒருத்தர் போற மாதிரி எனக்கு தெரியல. 2 பேருமே அப்படிதான். ஈகோ ஈகோ கிளாஷிங் வந்து நிறைய இருக்கலாம். ஸோ, இப்போ இந்த பிரிஞ்சிருக்க இந்த நிமிஷம் கூட அந்த ஈகோவால கூட இருக்கலாம். நீ பேசலன்னா நானும் பேச மாட்டேன். இதுக்கு நீ பதில் சொல்லலன்னா நானும் சொல்ல மாட்டேன். அப்படின்றதா கூட இருக்கலாம். ஏன்னா இங்க ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்கு. அவங்களுக்கும் தெரியுது. அவங்களோட எனர்ஜி பாக்கைக்க உங்கள பாக்கைக்க அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நீ வந்து போட்டிக்கு போட்டி பண்ற. வேணுன்ட்டு பண்ற. என்னால இந்த விஷயம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் நீ இப்படி பண்ற அப்படின்னா, நான் உன் மேல நான் வெறுப்ப தான் காட்டுவேன். இத நீ மாத்திக் கொள்ற வரைக்கும், உன்னோட எண்ணங்கள நீ மாத்திக் கொள்ற வரைக்கும் நான் உன்கிட்ட க்ளோஸ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகியிருக்கலாம். அப்ப இந்த விஷயத்த நீ மாத்திக் கொண்டா தான் நான் இதுக்கான பதில் சொல்லுவேன். அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப இப்ப எப்படி பார்க்குறாங்கன்னா, காதலோட பார்க்குறத விட, இப்போ ஒரு எதிரிகள் 2 பேர் மோதி கொள்ற மாதிரி இருக்கு எனக்கு இந்த எனர்ஜி பாக்கைக்க. ஏன்னா, இங்க நீங்க என்னதான் கோவத்த காட்டுனீங்க அப்படின்னாலுமே, மனசுக்குள்ள வந்து ஒரு காதல் இருக்குத நான் பார்க்குறேன் உங்க சைடு. ஆனா, அவங்க சைடு எப்படி தெரியுமா இருக்கு? அவங்க உங்கள ஒரு எதிரிய பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இப்படியாண்டு. ஸோ, அதனால கூட இப்போ முன்னோக்கி வர்றதுக்கு சான்சஸ் இருந்தாலுமே கூட, இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் பின்னோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களே பதில் சொல்லல. நான் ஏன் பண்ணணும்? அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ, நீங்க இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன்ல, இங்க ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எஸ், கண்டிப்பா இருக்கலாம். இந்த நபர்கள் வந்து யாரோ ஒரு எனர்ஜியால வந்து ட்ராப்புக்குள்ள வந்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த எனர்ஜி அதுதான் சொல்லுது. கண்ட்ரோலுக்குள்ள இந்த நபர்கள் இருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்கள விரோதியா பார்க்குறாங்க. ஸோ, உங்கள விரோதியா பார்க்குற அதே சேம் டைம் வந்து இன்னொரு எனர்ஜியோட இது வந்து செக்சுவல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இல்லாட்டி மன ரீதியான கனெக்ஷன், இல்லன்னா உடல் ரீதியான கனெக்ஷன். அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள இந்த நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா இறங்கி கொண்டிருக்காங்க. வேணுன்ட்டே இறங்கி கொண்டிருக்காங்க. தள்ளப்படலாம். இந்த காட்டும் அத தான் சொல்லுது. அப்ப இந்த நபர்கள் வந்து இவங்க ஆசைக்கு இணங்க பண்றாங்களான்டா, இல்ல ஏதோ ஒரு விதத்துல வந்து ஈர்க்கப்படுறாங்க அல்லது தள்ளப்படுறாங்க. இந்த நபர்கள ட்ராப்புக்குள்ள வைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அப்போ இவங்கள எனர்ஜி என்னவா இருக்குன்னா, இப்போதைக்கு நான் இருக்கிற விஷயத்த எடுத்துக்கொள்றேன். ஏன்னா உங்களோட சைடு வந்து நிறைய பிரச்சனைகள தாண்டி உங்ககிட்ட வர்ற மாதிரி இருக்கு. ஸோ, அதனால நான் இப்போதைக்கு என்னட்ட இருக்கிற விஷயத்த நான் அனுபவிச்சுக்கொள்றேன் அப்படின்றதா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு சில விஷயத்த மாத்திக்கொள்ளணும் அப்படின்றது இந்த நபர்கள் நினைக்கல. ஏன்னா இந்த நபர்கள இவங்களோட என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு, இவங்களோட மனசுக்கு இணங்குற மாதிரி நீங்க நடந்தீங்க அப்படின்னா, நான் இந்த காதல எடுத்துக்கொள்றேன். நீங்க இதுக்கு இணங்க நடக்கிறீங்கல்ல அப்படின்னா, எனக்கு இது வந்து இனிமே கஷ்டம் தரக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான். அப்போ எனக்கு வேணும், வேண்டாம் அப்படிங்கிறத நானே முடிவெடுத்து கொள்ளுவேன். அப்படின்றதா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஓகே. அதுதான். இது நபர்கள் எப்படின்னா, இ இ இவங்க கிட்ட நீங்க ஈஸியா போக முடியுமான்னா, இல்ல. ஏதோ ஒரு கைட குடுத்து, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி, இந்த நபர்களுக்கு கூட கைட் பண்ணியிருக்கலாம். ஓ! நபர்கள் வந்து இத தாண்டி வராங்க அப்படின்னா, மேபி இது உண்மையான காதலா இருக்கலாம். அப்ப அவங்க வந்து பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கொள்றாங்க. நீங்க இவ்ளோ ஸ்டெப் எடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். நீ இந்த மாதிரி பண்ணா தான் அது உண்மையான காதலா இருக்கும். ஸோ, அப்பதான் நான் அக்செப்ட் பண்ணி கொள்ளுவேன். நீ அவ்ளோ சீக்கிரம்லாம் என்கிட்ட வந்துர முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா பவுண்டரீஸ் வந்து இவங்களா செட் பண்றாங்களா அப்படின்னா, இந்த நபர்களால தான் ஆளாகுது. அப்போ தனிப்பட்ட ரீதியா பாக்கிக்க இது ஆணா இருக்கலாம், இல்ல பெண்ணா இருக்கலாம். அவங்கவங்க எனர்ஜிய பொறுத்து. ஓகே. உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்து நான் என்ன சொல்ல வரேன்டா. ஏன்னா இந்த பவுண்டரீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு குறுக்க ஒரு கோடு ஒண்ணு கிழிச்சிட்டு, இந்த சைடு வந்து உங்க நபர்கள் உங்க மேல ஆசையே இருந்தாலும் கூட, இந்த நபர்கள் வந்து உங்க நபர்களுக்கு தேவையான எல்லாமே பண்றாங்க. இந்த நபர்கள கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சைட் ஈர்க்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்களோட மனசும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவத்துக்குள் ஆகுது. அப்ப நான் ஏன் இத விட்டுட்டு டக்குன்னு இறங்கி வரணும்? என்னோட தேவைகள்லாம் நிறைவேற்றப்படுதா அப்படிங்கும்போது, நான் ஏன் புதுசா ஒரு விஷயத்த தேடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. புதிய விஷயத்துகளுக்கு நான் ஏன் ஒரு பதில் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாமே போராட்டத்துக்குரிய மாதிரி இந்த நபர்களுக்கு தெரியலாம். ஏன்னா நான் இந்த சைடு வந்தேன் அப்படின்னா கூட, நான் தான் இந்த காதலுக்காக கஷ்டப்படுறேன். நான் தான் இந்த காதலுக்காக ஓடுறேன். நான் தான் ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்றதா கூட இருக்கலாம். இந்த நபர்களுக்கு அப்படி தெரியுது.
அதே சேம் டைம் வந்து இங்கே ஒரு நான் வந்து ஒரு இந்த இடத்துல இந்த நபர்கள் நான் வேகமாக பதில் எடுக்கிறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன்னு ஒரு அகங்காரம், கோபம் இது எல்லாத்தையும் தாண்டி என்னதான் சேலஞ்சுக்கு நின்றாலுமே கூட இந்த நபர்களோட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஒரு இடத்துல எதிர்பார்ப்பு இருக்குது. வந்துட மாட்டாங்களா அப்படின்றதா கூட இருக்கலாம். ஆனால் இவங்களா இறங்கி வருவாங்களா அப்படின்னா அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த நபர்களாலாம் இறங்கி வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு குறுக்கால ஒரு கோடு விழுந்துட்டு அப்படின்னா நீங்கள் அந்த கோடை வந்து அழிக்கிறதுக்கு இல்லாட்டி அதை சமாதானமாக போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னு நீங்கள் நின்று கொண்டிருந்தீங்கன்னா இந்த நபர்கள் வந்து இன்னுமே உங்களுடைய நபர்களை வந்து ஹர்ட் பண்ணி தான் கொண்டிருக்க போகிறாங்க. ஓகே, இன்னும் உங்கள் நபர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி பண்ணிக்க உங்கள் நபர்களுக்கு எப்படி தோணுமெண்டா, ஓகே இவங்க சொன்னது மேபி உண்மையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிடும். ஸோ அதனால இப்போ இந்த கதலுக்காக நீங்கள் ஏதாவது ஈகோவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நபர்கள் தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் தற்போது இருக்க பார்க்கும்போது ரொம்பவே சூழ்நிலையாக ரொம்பவே மோசமாக இருக்குது. ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு ஸ்வாட்ஸ் எனர்ஜி தான் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே இங்கே ஒரு நல்ல எனர்ஜி நான் வந்தது இங்கே நான் பார்க்கல. ஓகே, ஏன்னா மனசுக்கு வந்து நிறைய குழப்பம், இந்த காதலை பற்றின குழப்பம் உங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு அதே சேம் எனர்ஜிங்க உங்கள் நபர்களுக்கு நிறைய குழப்பம். அப்போ டவர் மூமெண்ட் ஸ்ட்ரென்த் இல்லை இங்கே காதலை பொறுத்து நிறைய குழப்பங்களும் வேதனையும். நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன், நான் ஏன் விட்டு கொடுத்துட்டு போகணும், முதல்ல நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று க்ரியேட் பண்ணிடுது. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த நபர்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியலாம், நீ வேணும்னே இதை பண்ணி கொண்டிருக்க, ஸோ இதனாலே நான் உன்னை வெறுக்கிறேன், என்னோடய சூழ்நிலை நீ தெரிஞ்சும் அப்படி பண்ணுறேன்டா நான் வெறுக்கிறேன், எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை நோக்கி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த கதையில் நீங்கள் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறது வந்து தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நல்லதாக இருக்கும். ஓகே, இந்த நபர்கள் போகிற திசையை நீங்கள் தடுத்து நிற்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் சமாதானம் பண்ணி போகிறது நல்லதாக இருக்கும். இன்னுமே நீங்கள் அந்த கேப்பை விட்டீங்க அப்படின்னா இப்போ இவங்க செட் பண்ணியிருக்க பவுண்ட்ரிஸ் வந்து இன்னுமே அதிகமாக்கி அப்படியே ஃபுல்லாக நெருங்க முடியாத அளவுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அப்படி தான் உங்களோட காதல் வந்து அவங்களோட சைட் பார்க்க போய் கொண்டிருக்கு, அவங்களோட சைடு சூழ்நிலை பார்க்க. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் காதலை பொறுத்து உங்களோட எனர்ஜி அண்ட் உங்கள் நபர்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்றா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.